ஒரு இன்ச்சும் கூட இடம் விடாம நெருக்கமா வீடு கட்டக்கூடிய இந்த காலத்துல கிழக்கு பக்கம், தெக்க பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம்னு எல்லா சைட்லயுமே செட்பேக் ஸ்பேஸ் வச்சு கட்டிருக்கக்கூடிய இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. டோட்டலா ஒரு 4.5 சென்ட் லேண்ட் ஏரியால 1700 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா, 16 லிவிங் ஏரியா, ஓப்பன் டைனிங் கம் கிச்சன், 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம், இது போக ஒரு கிட்ஸ் பெட்ரூம்ங்க, அவுட்டர் டாய்லெட், யூட்டிலிட்டின்னு கொடுத்து வீட்டை சூப்பரா கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம ஒண்ணுன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை யாராச்சும் இருக்கீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டை பற்றி தான் இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேன். மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு டோட்டலாக ஒரு 4.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK 3 டாய்லெட்டோட கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ், மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கோட பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கறதுக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்குது. என்ட்ரன்ஸில் நமக்கு கார்டன் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பெரிய லென்த்தான ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட மெயின் டோர் CNC கட் ஒர்க்கோட MSTல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. எலிவேஷனோட அந்த கிரே கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க் இருக்கு. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தோம்னா 16க்கு 29ங்கிற அளவில் நல்ல ஒரு பெரிய லென்த்தான பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2 7 சீட்டர் கார் நிறுத்திக்கலாம். போக 2 வீலர் நிறுத்துறக்கும் பார்க்கிங் ஸ்பேஸ்ல இடம் இருக்கும். பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு எல்லாமே பிரிக் வால் டிசைன்ல டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ்லாம் பொறுத்து இருக்கிறாங்க. இங்கே நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம்லாம் இருக்குது. இது வந்து வீட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸுங்க. இங்கே வந்து நமக்கு போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு செட்பேக் ஸ்பேஸுங்க. இதே மாதிரி வீட்டை சுற்றியுமே கிழக்கு பக்கம், தெக்க பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம்னு எல்லா சைட்லையுமே செட்பேக் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரிலுக்கும் நீட்டான ஒரு கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 16க்கு 17ங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு பிளெயினாக டைல்ஸை சூஸ் பண்ணாமல் இவங்களே ஒரு பேட்டர்ன் உள்ள மாதிரி கட் பண்ணி டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 3 பேனல் டைப்பில் பெரிய ஒரு மரம் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லோட கார்னர்ஸில் எல்லாமே வாமான லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தொட்டில் ஹூக் இருக்குது. நிறைய ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த சைடு நமக்கு ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ப்ரௌனு, ஒயிட்டு, அப்புறம் ஒரு டார்க்கான பிளாக் கலர் காம்பினேஷனில் பெரிய டிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேனல் செட்டப்போட, ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட, சோபேஸெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட, லைட் ஒர்க்கோட இந்த டிவி யூனிட் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த சைடு நமக்கு டைனிங் கம் கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே போகிறக்கான அந்த என்ட்ரன்ஸ்லேயும் லூவர் பேனலில் டிசைன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது இங்கேயும் ஃப்ளோரிங்கில் இவங்களே கட் பண்ணி லே பண்ண ஒரு டிசைன் இருக்குது. நல்லா இருக்குது. இது வந்து 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங்க. மாடுலர் கிச்சன் கம் டைனிங். என்ட்ரு ஆகும்போது ஒரு பெரிய டைனிங் டேபிள் போட்டுக்கிற மாதிரியான ஒரு டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கு ஒரு வால் ஷெல்ஃப் இருக்குது. லைட் அண்ட் வென்டிலேஷனுக்கு கார்னரில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார்னரில் ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட், பேஸ் யூனிட்டோட கொடுத்து டவல் ட்ராட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லையும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு கார்னரில் ஒரு ஜன்னல் இருக்குது. கிச்சன்லேருந்து ஆரம்பிச்சு டைனிங் ஏரியா வரைக்கும் கம்ப்ளீட்டாக வாலுக்கு ஃபுல்லாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்லாம் நமக்கு சர்விங் ஸ்பேஸோட யூ ஷேப்பில் கிரனைட்டில் ரெடி பண்ணி ஒரு டார்க்கான சிங்க்லாம் பொறுத்து அங்கே டேப்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. SSTல டேப் இருக்குது. அங்கேயே நமக்கு ஆர்வம் மாற்றுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டருக்கு கீழே நம்ம எக்ஸ்ட்ரீ ஒர்க்கில் நம்ம பார்த்தோம்னா அந்த ப்ளூ அண்ட் டார்க் கிரே இந்த கலர் காம்பினேஷனில் ஸ்டோரேஜுக்கான கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நிறைய ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய பேசின் நெட்ஸ் இருக்குது. அது போக வாலில் ஓப்பன் ஸ்டோரேஜ், க்ளோஸ் ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய இந்த RCC லாஃப்ட்க்கும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் ஒரு பெட்ரூம், டைனிங் கம் கிச்சனோட மேற்கு பக்கம் ஒரு பெட்ரூம், லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த கிச்சன் கம் டைனிங் வழியாக போகிற மாதிரி இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான டிசைனில் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10க்கு 16 அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே பெரிய பெட்ரூம்னாவே நல்ல லைட்டிங் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுப்பாங்க. இங்கே 2 பேனல் டைப்லேயே 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சேஃப்டி கிரில்லெல்லாம் இருக்குது. கிரில்லோட டிசைனும் பார்க்குறதுக்கு பார்த்து சிம்பிளாக கொடுக்காம இந்த மாதிரி டிசைன் உள்ள மாதிரி இவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஸ்டோரேஜுக்கு ஒரு RCC லாஃப்டெல்லாம் அமைச்சு நம்ம டைனிங் கம் கிச்சனில் பார்த்த மாதிரியான கலர் காம்பினேஷன்லேயே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக கிளாஸ் டோர்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான வால் ஷெல்ஃபுமே இந்த பெட்ரூமில் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. PVC டோர் வந்து டாய்லெட் கம் பாத்ரூம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5க்கு 8ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் யூனிக்கான பேட்டர்ன் உள்ள மாதிரியான ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், கிளாஸான செராமிக் டைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஒயிட் கலர் டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால. அடுத்து நான் வந்து வீட்டோட 2வது பெட்ரூமை காமிக்கிறேன். லிவிங் ஏரியா வழியாக போகிற மாதிரி இந்த பெட்ரூம் இருக்குது. இதுவுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இது வந்து 11க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. வென்டிலேஷன் ஜன்னல், அப்போது ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கெலாம் இருக்குது. சீலிங்கில் ஸ்பாட் லைட்டு, அப்போ தொட்டில் மாற்றுறக்கான அந்த ஹூக்கு, இந்த மாதிரியான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. இங்கேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5க்கு 8ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம் தாங்க. இங்கேயும் டெயில் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. எல்லா இடத்துலையும் யூனிக்கான டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க.
நான் சொன்னது தான், ஹாலில் மட்டும் இல்லை டாய்லெட் கம் பாத்ரூம்லையும் இவங்களே பேட்டர்னில் மாதிரி கட் பண்ணி லே பண்ணியிருக்காங்க டைல் ஒர்க்லாம். அதனால் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அடுத்து நான் வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை காமிக்கிறேன். அது வந்து லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தது 2 வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து கிட்ஸ் பெட்ரூம். இது வந்து 10க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ், லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எல்லா இடத்துலையும் இதே கலர் காம்பினேஷனில் தான், அதாவது டைனிங் கம் கிச்சன் பெட்ரூம்ஸ் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் இன்டீரியர்ஸ் எல்லாமே ப்ளூ அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. அதே கலர் காம்பினேஷனில் தான் வந்து பார்க்கிங் ஏரியாவோட பில்லருக்கு பெயிண்டிங் ஒர்க்கு, எக்ஸ்டீரியர் ஒர்க்லையும் பெயிண்டிங் ஒர்க்லாம் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் இருக்குல்லங்க, இது கீழே வந்து நம்ம யூபிஎஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனு, அது போக வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு அவுட்டர் காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நம்ம மாடிக்கு போயிடலாம். மாடிக்கு போய் நீங்கள் சுற்றி பார்த்தா தெரியும், இது ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்தே பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் இன்டெக்ஸோடலாம் சேர்ந்து 73 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொந்தங்கள் யாராச்சும் நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை சபிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணி பார்த்துருங்க. வீடு சூப்பராக இருக்குது. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 4.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3 BHK வீடு அப்படிங்கிறதுலாம் இனி 1-2 வருஷம் வரைக்கும் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க.